இந்தா. ஹலோ. ஹலோ ஃப்ரெண்ட். யா படி, வாட்ஸ் அப்? சாரி ஃப்ரெண்ட், எனக்காக நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து மண்ணு பிள்ளையார ரெடி பண்ணிக்கிறோம். என்னால உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பை. இதெல்லாம் யாரு? அம்மா. ஏ ஹலோ சிரி. இப்பதான் நீ குட் கேர்ள். இதுதான் லீடரோட லட்சணம். லக்ஷணம்னா கடவுள் தானே? ஹே, அது லக்ஷ்மணன். லட்சணம்னா குட் குவாலிட்டின்னு அர்த்தம். இப்ப நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் மண்ணுல பிள்ளையார் செய்றியா? சீதா தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் நம்மளுதுன்னு நம்ம நினைச்ச பிறகு அது நம்மளை விட்டு போகும்போது இருக்கிற வலி இருக்கு பாத்தியா? இருந்தாலும் இந்த சின்ன வயசுல எப்படிதான் எடுத்துக்கிறாங்களோ தெரியலையே. இப்ப கூட எவ்வளவு மெச்சோர்டா அவங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு என்கிட்ட எப்படி பேசலான்னு பார்த்தல. சரிடா, இப்ப நீ என்ன பண்ண போற? அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் அவ கேட்டதை கொடுக்கலன்னா அந்த பிள்ளையார் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அப்படி சொல்லு. இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. அந்த விநாயகரை லாரியில கொண்டு போய் காலனில நிக்க வைப்போம். என்ன சொல்ற? சீரியஸா சொல்றேன்டா. 300 வார்த்தை சொல்லு, கூப்பிட்டுலாம். இங்க பாரு, இப்ப கொண்டு போனா 100% சிரி சந்தோஷப்படுவாதான். ஆனா அதை பார்த்தா கண்டிப்பா சீதா ரொம்ப கோவப்படுவா. ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு அவ எப்படி ரியாக்ட் பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பின்ன என்னடா பண்றது? பா, ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குடா. அவ்வளவுதான்டா, சிம்பிள். சூப்பரா, பிரமாதமான ஐடியா. எப்படிடா? போக போக இந்த ஐடியா வச்சு ஒரு பெரிய ஆசிரமே கட்டிடு. ஏய், ஒரு பொய்யால யாருக்காச்சும் கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அது தப்பு தான். ஆனா அந்த பொய்யால நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்னா அது கண்டிப்பா தப்பு இல்ல. இப்போதைக்கு எனக்கு சிரியோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அடடடடடடடா, ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா நடக்குது போல இருக்கு. ஆமா. நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, களைச்சும் போயிருப்பீங்கல்ல. உங்க எல்லாருக்கும் இந்த முறை நானே சாப்பாடு ஸ்பான்சர் பண்ண போறேன். சரி, குழந்தைங்க எல்லாம் போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. பெரியவங்க எல்லாம் என் கூட வாங்க. வாங்க 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 வாங்க. ஆன்ட்டி, நீங்க வரலையா? இல்ல செல்லம், நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். நாம எதுவும் சாப்பிடாம இருந்தா நினைச்சதெல்லாமே நடக்குமா ஆன்ட்டி? ஆமாண்டா செல்லம், என்ன நடந்தாலும் சரி நான் காலையில தான் சாப்பிடுவேன். பிள்ளையாரப்பா, நான் ஹெலிகாப்டர்ல போகணும். நான் ஃபுல் டே விரதம் இருக்கேன். நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவீங்க தானே? அப்பு, ஆ? எங்க வெளியே போறியா? ஆமா சித்தி. அப்பு, வீட்ல பூஜை இருக்குல்ல? அது பூஜைக்காக தான் பிள்ளையார எடுத்துட்டு வர போறேன் சித்தி. பிள்ளையார கொண்டு வர நீ எதுக்காக போகணும்? அவங்களே கொண்டு வருவாங்களே. சித்தி, எப்பவுமே பிள்ளையார நம்ம தானே போய் எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்ல. அதனால தான் நான் போறேன். போயிட்டு வரேன். பை 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 பை. ஏய் அப்பு, அப்பு. ஓகே சித்தி, பை பை பை. நில்ல அப்பு. அக்கா, ராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்லக்கா. நேத்து அவனை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சோகத்துக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சந்தோஷத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். காரணம் கண்டிப்பா இருக்கும்.
என்னவா இருக்கும் அந்த காரணம்? அசோக்கோட வெளியே போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஐயோ சாதனா, நான் மறந்துட்டேன் பாத்தியா? என்கிட்ட இருக்குல்ல அந்த முத்து மாலை, அத உனக்கு தரணும்னு தினமும் யோசிச்சுக்கிட்டே மறந்து போயிடுறேன். அப்படியா? தேங்க்யூ அக்கா. சாதனா, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு, சரியா? கண்டிப்பா அக்கா. குட் மார்னிங் சீதாம்மா. குட் மார்னிங். எதுக்கு இப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? ராத்திரி எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க தானே? என்னோட இந்த செல்ல குட்டிய பார்த்தா எனக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு பொய் சொல்ல கூட தெரியல. அதுக்குள்ள புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டீங்களா? நீ எழுந்தது ஒரு நிமிஷமாவது காமா இருக்கியா சொல்லு? நீ சைலண்டா இருக்கிறத பாக்குறதே நீ தூங்கும் போது மட்டும்தான். அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ தூங்கிட்டு இருக்கும் போது எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா என் செல்ல குட்டி. அப்படின்னா இனிமே நீங்க தூங்கும் போது நானும் இப்படி பார்த்துட்டு இருப்பேன். சரி பாரு. இப்போ உனக்காக வெளியில எல்லாரும் வெயிட்டிங். எல்லாரும்னா? நானு, உன் பாட்டி, தாத்தா, பூஜைக்கு ரெடியா இருக்கிற உன்னோட கடவுள், அதோட உன்னோட இந்த புது ட்ரெஸ். புது ட்ரெஸ்ஸா? வாவ், இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு. சீதாம்மா, நீங்க தான் என் பர்த்டேக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, மறுபடியும் ஏன் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? பெரிய பொண்ணு மாதிரி பேசாத. பணம் எதுக்கு வேஸ்ட் ஆக போகுது? நீ வர வர ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்துட்டே போற. உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாயிட்டே இருக்கு. வேணும்னா உன் பர்த்டே ட்ரெஸ் எடுத்து பாரு, சின்னதா தான் இருக்கும். அப்படியா? ஆமா சீதாம்மா, ஹைட் ஆயிட்டேன். இப்பவாவது நான் பணத்தை வேஸ்ட் பண்ணலன்னு நீ ஒத்துக்கிறியா? நான் பணத்தை சேர்த்து வச்சு உனக்காக தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சீதாம்மா. சீக்கிரமா ரெடியாக, நான் பாட்டி வீட்ல இருக்கேன். இப்பதான் உனக்கு நிறைய பொறுப்பு வந்துருச்சுல. பாவம் சீதாம்மா, நான் இனிமேல் அவங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். பிள்ளையாரப்பா, நான் ஃபுல் டே விரதம் இருக்கேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தருவீங்களா? டேய், நான் வீடியோ கால் பண்ணும்போது சிரி பார்த்த பிள்ளையாரு இந்த பிள்ளையார் தானே? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. இதுனா இப்ப இதே வாங்கணுமா? இதுதான் அதுனா இதத்தான் வாங்கணும். குழந்தைங்க மனச நல்லா புரிஞ்சுக்கணும். இத பார்த்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு தெரியுமா? இதுனா பார்கவி சித்தி ஆர்டர் பண்ணா இது. டேய், கடவுளை யாராலையும் ஆர்டர் பண்ண முடியாதுடா. கடவுள் ஆர்டர் பண்றதா எப்பவுமே நடக்கும். இப்போதைக்கு இந்த பிள்ளையாரோட ஆர்டர். இந்த பிள்ளையார் இப்ப சிரி கிட்ட தான் போறாரு. கரெக்டா பிள்ளையாரே? டேய் 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 டேய், என்னாச்சுடா? பாத்தியாடா தலையாட்டுறாரு. நம்ம வீட்டுக்கு வேற ஒரு பிள்ளையார வாங்கிட்டு போனா சரியா போச்சு. தட்ஸ் ஓகே. அது ஏன் சொல்றேன்னா, நம்புறவங்க கிட்ட தான் கடவுள் இருப்பாரு. பாவுண்டா, அந்த சின்ன பொண்ணு ஆசைப்படுறாள்ல. சந்தோஷம். நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அண்ணா, எங்க வீட்டுக்கு டேய் அந்த பிள்ளையார் ஓகே தானே? கண்டிப்பா. அந்த பிள்ளையார கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். உங்க வீட்டுக்கு நீங்களே வந்துருங்க. சரிங்க சார். வாங்க 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 வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடலாம். முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் போட்டிலாம் வச்சுக்கலாம். No.
சீதாம்மா, ஹே, என் அழகு குட்டி பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ? என் வீட்டோட மகாலட்சுமி நீ. ம்ம். தாத்தா உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் இப்ப இன்ஜெக்ஷன் போடுறேன், அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிட்டுக்க, சரியா? வயிறு நிறைய சாப்பிடணும். இன்னைக்கு பண்டிகைல விளையாடிக்கிட்டே இருப்ப, டயர்டா ஆயிடும். வயிறும் காலியா இருந்தா ரொம்ப டயர்டா ஆயிடும். என்ன சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சீதாம்மா. போ. பாய். பாய் சீதாம்மா. பார்த்து ட்ரெஸ் அழுக்காக்கிடாத. ஓகே சீதாம்மா, பாய். பாட்டி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்க. ஆன்ட்டி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? சீதாம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியா? போதும்டி, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியா? சரி வா, வந்து சாப்பிடு. ஆ, சீதாம்மா. என்னாச்சு? சீதாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸும் வரவே இல்ல. நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? அவங்களும் வந்தாதான் சாப்பிடுவேன். வேணா வேணா, அவங்க சாப்பிடுவாங்க. நீ இன்ஜெக்ஷன் போட்டுட்டல, வா. சாப்பிடு. சீதாம்மா, அங்க அர்ப்பிதா சைத்ரா இருக்காங்களே, நான் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறேன். சரி, பார்த்து போ, சரியா? ஓகே சீதாம்மா. சீதா, நீ வா, வாங்கிக்க. அர்ப்பிதா, உனக்கு புளியோதரை பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறியா? உனக்காக தான் கொண்டு வந்தேன், இந்தா. அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா? ஆமா பாட்டி. ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். ஏன் எல்லாரும் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி இல்ல ஃப்ரெண்ட், நாங்க தோத்து போயிட்டோம். சாரி. எதுக்கு சாரி சொல்ற? நீங்க தோத்துட்டீங்கன்னு யார் சொன்னா? அன்பான ஸ்ரீநகர் காலனி மக்களே, சித்தி விநாயகா அசோசியேஷன் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம் போல இன்னைக்கும் அற்புதமான பிள்ளையார் பண்டிகையை இன்னைக்கு கொண்டாடுவோம். நீங்க எல்லாரும் இந்த பிள்ளையார் செய்யற போட்டியில கலந்துக்கங்க. இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தருவாங்க. அதை நீங்க ஜெயிச்சு வாங்கிக்கங்க. அந்த மண் பிள்ளையார யார் செஞ்சது? எவ்வளவு கியூட்டா இருக்காரு அவரு. அது கியூட்டா இருக்கா ஃப்ரெண்ட்? அத பார்க்க பிள்ளையார் மாதிரியே இல்ல. எங்களுக்கு எப்படி பிரைஸ் கிடைக்கும்? பிள்ளையாரு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் யார் சொன்னது? அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்ட ரூல்ஸ் தானே. மனசார பூஜை பண்ணா கல்லுல கூட கடவுள் தெரியவாரு. என்ன ஃப்ரெண்ட், நீங்க இப்படி சொன்னா பிரைஸ் கொடுத்துருவாங்களா என்ன? இப்போ உங்களுக்கு என்ன, அழகான ஒரு பிள்ளையார் அங்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. டோன்ட் வரி, அதுக்கு நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. நம்ம கிட்ட டைமும் இல்ல, பணமும் இல்ல, ஏன் பிள்ளையார் கூட இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல சரி? அப்படின்னா நம்ம லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் எப்பவுமே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தோத்து போயிட்டோம்னு எதுலயும் என்னைக்குமே நினைக்க கூடாது, ஓகேவா? தோத்து போறது தப்புன்னு யார் சொன்னாராம்? குழந்தைங்க எல்லாமே கத்துக்கிட்டா தானே அவங்களுக்கு எல்லாமே புரியும். எப்பவும் அவங்களே ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. காம்படிஷன்ல அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க பணம் செலவு பண்ண போறீங்களா? இது நல்லா இருக்கே. தோத்து போகவே கூடாதுன்னா நான் சொல்லல, ஆனா காம்பீட் பண்ணாம தோத்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க இப்ப என்ன வேணா சொல்லுங்க, அவங்க காம்படிஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க பணத்துல பிள்ளையார வாங்கிட்டு வரதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அப்படின்னா எங்க பணத்தை எங்க கிட்ட திருப்பி கொடுக்க வைங்க.
இப்ப என்ன, பணம் செலவு பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? ம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கலெக்ஷன் பண்றோம், ஓகேவா? ஃப்ரெண்ட், ஒரு முறை பணம் கொடுக்கறதே பெருசு. இப்ப மறுபடியும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கிட்ட இருக்க பணத்தை கேட்பாங்க. மனசார கேட்டா அந்த கடவுளே வழி காட்டுவாரு. வாங்க நம்ம லக்க ட்ரை பண்ணி பாத்துருவோம். ஃப்ரெண்ட், பணம் கிடைக்கலன்னா அப்ப நானே பிள்ளையார் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துக்கிறேனே. வா நம்ம லக்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஓகே. Come on boys and girls, follow me. கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா. வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய், வித்யா கணபதிக்கு ஜெய். ஓகே 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 ஓகே, இறங்கு. அத கொடு. குழந்தைங்களோட பிள்ளையா இருக்கு ஜெய், இந்த ஏரியாவோட பிள்ளையா இருக்கு ஜெய். வாவ், so nice. வா வா வா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு பாத்தியா? நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட். பாத்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளையாரே வந்து நிக்க போறாரு. பிள்ளையார் கிட்ட என்ன வேணாலும் நிஜமா நடக்குமா? நீ என் குட்டி தேவதல, நீ கேக்குறது எல்லாமே பலிக்கும். பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, இந்த முறை ஹெலிகாப்டர்ல போற மாதிரி செய்யுங்க என்ன? ஃப்ரெண்ட், பிள்ளையாரே இன்னும் வரல, அதுக்குள்ள வேண்டுதல் ஆரம்பிச்சிட்டியா? இங்க வாங்க. பிள்ளையாரப்பா மறுபடியும் நம்ம கிட்ட வந்தா மறுபடியும் வேண்டிப்ப ஃப்ரெண்ட். ஓகே, அப்படினா பிள்ளையார உடனே கூப்பிட்டுறலாமா? யா. ஓகே. ஏப்பா பிள்ளையாரே, கொஞ்சம் சீக்கிரமா வா. நீ சீக்கிரமா வா, நம்ம போய் பிள்ளையார வெல்கம் பண்ணலாம். யா. வாங்க வாங்க. சீதம்மா, சீதம்மா, நீங்க எப்போதும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவீங்களே, இப்ப அதை விட நிறைய பணம் இருக்கு. நாங்க எல்லாரும் போய் இப்ப பெரிய பிள்ளையார வாங்கிட்டு வர போறோம். இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? ஐயோ, நான்லாம் இல்லைங்க, எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடா அப்படிதானே? பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, இந்த முறை அந்த பரிசு எங்களுக்கு தான் கிடைக்கணும். அத நான் சீதம்மா கிட்ட தான் கொடுக்க போறேன். பிள்ளையாரப்பா, நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல போக வச்சிடுங்க என்ன? நீங்க இதுக்கு ஓகே சொல்ற வரைக்கும் நான் விரதம் இருப்பேன் என்ன? ஓகேவா? ப்ளீஸ் ஃப்ளை பண்ண வைங்க ப்ளீஸ். அக்கா, அக்கா, விநாயகர் வந்தாச்சு. கீதா, ஸ்வேதா, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. இருங்க இருங்க, ஆர்த்தி எடுத்த பிறகுதான் உள்ள கொண்டு வரணும். சீக்கிரம் வாங்க. இது நான் ஆர்டர் பண்ண பிள்ளையார் இல்லையே. இததான் ராம் சார் கொண்டு போக சொன்னார் மேடம். நான் ஆர்டர் பண்ண பிள்ளையார் எங்க? அது வேற இடத்துக்கு போயிடுச்சு மேடம். வேற இடத்துக்குன்னா?
இந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ண முடியாது. திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. அக்கா, வீட்டுக்கு வந்த தெய்வத்தை இந்த மாதிரி அனுப்ப கூடாதுக்கா. பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெய்வம். அது வரைக்கும் அது வெறும் மண்ணு தான். அதை கொண்டு போங்க. பக்தி இருந்தா கல்லும் கடவுள் தான். பக்தி இல்லைன்னா தெய்வமும் கல்லு தான். சாதனா, உன் புருஷனை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு.